லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் Gospel of Luke chapter 1 19ஆம் வசனம் வாசிப்போம். verse 19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். He is introducing himself as I am Gabriel that stand in the presence of God. தேவதூதர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இரவும் போலும் நிற்கிறவர்கள். The angels of God, they are standing in the presence of God night and day. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பது என்பது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். Being standing in the presence of the Lord God is a very pleasant experience. இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருப்பது நிற்பது இதெல்லாமே ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. It is important for us and more useful for us being sitting and standing in the presence of God more and more. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மால ஒரு சில மணி நேரங்கள் கூட என்ன செய்ய முடியவில்லை, இருக்க முடிவதில்லை. We cannot even spend at least 1 or 2 hours in the presence of God. நமக்கு நாம் பிஸியாக இல்லாவிட்டாலும், Even though we are not very busy people, நமக்கு அப்படி ஒரு நேரம் இருந்தும் கூட நமக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாட்களை நேரங்களை கழிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். even though we are having lot of time, it is also very difficult for us, or we feel difficult to be present in the presence of God. ஒரு சிலருக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு இங்க உட்கார முடியாது, வெளியே அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் ஆவது என்ன செஞ்சுட்டு வரணும், போயிட்டு வரணும். After some people, after a limit, they cannot even sit here, they want to just go around and come. சைக்காலஜியா சொல்றாங்க, ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஒருவனுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கண்டினியூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. Psychologically, it is so in the human being, they are losing their concentration more than 45 hours, 45 minutes. அதுக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் ஒரு டைவர்ட் ஆகும். So after that, he will be diverted after 45 minutes. இதுதான், அதனாலதான் வெள்ளைக்காரன் அந்த காலத்திலேயே ஸ்கூல்ல பாடம் படிக்கும் போது ஒரு பீரியட்னு சொல்லி ஒரு டைம் வச்சிருந்தான். So certainly the British people, when they have kept in the school an ordination of classification of the periods of time. 40 minutes இல்லனா 45 minutes, அதிகபட்சம்னா 1 மணி நேரம் வைப்பாங்க. So only more maximum it is 1 hour or 40 or 45 minutes. கொஞ்சம் அதிகமான கிளாஸ் இல்லாட்ட 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்னு வரும்போது உங்களுக்கு பீரியட் பிரிச்சு விடுவாங்க. சின்ன ஸ்கூல்ல சின்ன கிளாஸ்ல வரும்போது ஒரே டீச்சர் தான் ஃபுல்லாவே எடுப்பாங்க. The small class primary section only single teacher system. When you come to the 7th standard or 8th standard, you will be having the classification of the periods. அவங்களும் கூட ஒரு லிமிட்டுக்கு பிறகு சப்ஜெக்ட் நிஞ்சிட்டே இருக்காங்க, மாத்திக்கிட்டே தான் வராங்க. After that, they are also going on changing that subject from period to period. அப்ப ஒரு மனுஷனுக்கு 1 மணி நேரம் தான் கான்சென்ட்ரேட் ஒரு இடத்துல பண்ண முடியும். So a man only can concentrate 1 hour in a place. சரிதானா? Is it correct? சரி, சினிமான்னா 3 மணி நேரம் கான்சென்ட்ரேஷன் பண்றோம். But they are concentrating in the cinema of 3 hours. சீரியல்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நேரம் என்ன செய்றோம், எடுத்துக்கிறோம். For serial, they are taking more hours for that. ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துல உன்னால எத்தனை வருஷம் நிக்க, எவ்வளவு நாள் நிக்க முடியும்? So in the presence of God, how long can you stand here? இப்படி நிக்க முடியாம ஒரு பெருந்திரள் கூட்டம் தூதர்கள் விழுந்து போனார்கள். So they couldn't stand there, a great group of angels, they had fallen. ஆனா இந்த காபிரியேல் சொல்றான், நான் கர்த்தருடைய சன்னிதான தேவ சன்னிதானத்துல நிற்கிறவன் சொல்றான். அவன் வருஷ கணக்கா நூற்றாண்டுகளா நின்னுட்டே இருக்காங்க. Here Gabriel says, so I am Gabriel that stand in the presence of God, for centuries he is standing. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. See what type of very great thing this is. தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லுகிறான், in a place the prophet says, அவருடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்து அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்தேன். because of his hand I am left alone and seated there. ஆனா அது எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு சொல்றான். But I was so boring there. வாசிங்க. Please read. இந்த தீர்க்கதரிசன புத்தகம், அவருடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்திருந்தேன், சலிப்பினால் என்னை நீர் நிரப்பினீர். எரேமியாவிலே 15ல 17ல அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். Jeremiah 15 verse 17. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என்ன சொல்லணும் இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்லுங்க. What's the right meaning he has to say here? உமது கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன், நன்மையினால் என்னை முடிசூட்டினீர். சந்தோஷம் அப்படிதானே சொல்லணும். You have to say that I sat alone because of the hand, you have crowned me with all the joy and gladness and peace. அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு, அதான் விஷயம். He has explained his own experience. நான் உம்முடைய கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், பட் எனக்கு அது எப்படி இருந்துச்சு, போர் அடிச்சிருச்சுன்னு சொல்றான், சலிப்பா மாறிடுச்சுன்னு சொல்றான். I said because of the hand I left alone. ஆனா இந்த தூதன் சொல்றான், நான் தேவ சன்னிதானத்துல நிக்கிறேங்கறான். தேவ சன்னிதானத்துல எவ்வளவு நாள் நிக்கிறான்?
Here the angel says, I am standing in the presence of God. How long he is standing in the presence of God? நீங்க யோசிச்சு பாருங்க, Just you think of it. எவ்வளவு நேரம் தான் அதுலயே நிக்க முடியும்? How long he could stand over there? எத்தனை மணி நேரம் நிப்பான்? How many hours he could stand? எத்தனை மாசம் நிக்க முடியும்? How many months he could stand there? யோசிச்சு பாருங்களேன். Just you think of it. அவங்களுக்கு லீவு கிடையாது. They don't have any leave. அப்படிதானே? Send you so. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஷிஃப்ட் மாத்துங்க அப்படிலாம் கிடையாது. There is no shift system or if they are tired they can go and they cannot go somewhere. பரலோகத்துல அப்படிலாம் இருக்கா? It's a system like in the heaven. 8 மணி நேரம் இந்த குரூப் தேவனை துதிக்கட்டும், 8 மணி நேரம் அடுத்த குரூப் வரட்டும். அப்ப இந்த 8 மணி நேரம் தேவதூதன் போய் தூங்குவானா? அவனுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. அவன் தேவனுடைய சாயல்ல தேவனுடைய சமூகத்துல இருக்கிறான். He is in the likeness of the Lord God, in the presence of God. It is not for only 8 hours. A particular group of angels they have to praise God. Another group they can rest. அவனுக்கு வீக்னஸ் கிடையாது, டயர்ட் கிடையாது, மாற்றம் கிடையாது, லீவ் கிடையாது, ஷிஃப்ட் கிடையாது, சோர்வு கிடையாது, அதேரியம் கிடையாது, பின்மாற்றம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு தெய்வீகம் தான் அங்க முக்கியம். They don't have any life of failure. They don't have any shift system. They don't have anything of that weaknesses. தேவதூதனுக்கு ஃபெயிலியர்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. ஒன்ஸ் அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். Once it was also finished with the failure of the angels of God. என்றைக்கு இந்த கேருப் அந்த லூசிபர் அவங்க எல்லாம் விழுந்தாங்களோ அதுக்கு பிறகு விழுகை அடுத்த சப்ஜெக்ட் கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டாரு ஆண்டவர். Once on the day of the cherub and the Lucifer they have fallen, it is finished that subject. ஆனா இப்ப சொல்றான், காபிரியல் சொல்றாரு, நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய ஒரு ஆளு. But here Gabriel says, I am the person, I stand in the presence of God. நீங்களே இப்ப பாட்டு பாடிட்டே இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் பாட்டு பாடிடுவீங்க? Suppose you are going on singing, how long, how many years you will be singing? இல்ல நான் தான் பிரசங்கம் பண்றேன், எவ்வளவு நேரம் தான் பிரசங்கம் பண்ணிடுவேன்? Suppose I am here preaching here, how long can I preach here? எத்தனை மணி நேரம் நீங்களும் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுருவீங்க? How many hours you are also patiently seated here and listen the message? ஒரு வாலிபன் பிரசங்கம் கேட்டான், இவன் கொஞ்சம் கூட பிரசங்கத்தை நீட்டின உடனே மாடியில இருந்து பொத்துன்னு விழுந்து உட்கார்ந்து செத்துருந்தா பரவாயில்ல, உட்கார்ந்து இவன் மாடியில போய் ஜன்னல்ல உட்கார்ந்து வெளியே விழுந்து செத்தே போயிட்டான். Young man, he was also just hearing the preaching of the Paul, he was going on prolonging the preaching of the, he fell down from the window from the third loft and died. அதுக்கு ரீசன் சொல்லிருக்கு, வெகு நேரம் பவுல் பிரயாணம் கொண்டிருந்த பொழுது, it is a reason பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, because Paul was preaching for a long time. அதுதான் அதனுடைய ரீசன். That is only the reason here. அவன் விழுந்ததுக்கு காரணம் இவன் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணா கேட்டு கேட்டு தூங்கியாச்சு. Because Paul was going on just preaching that for a long time, he after hearing that he fell down and sleep. அப்போஸ்தலர் 20:9 நீங்க அதை பாத்தீங்கன்னா, when you read in Acts of Apostles 20 verse 9. அப்பொழுது ஐத்திகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து. பிரசங்கம் ரொம்ப நேரம் போச்சனால இவன் நெஞ்சிட்டான். அது வரைக்கும் கொஞ்சம் முழிச்சுலாம் பார்த்தான், ஏதாவது ஜோக் சொன்னா சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்தான். திருப்பி பார்த்தா ஆள் பிரசங்கம் ஸ்பீட் ஆக உடனே இவன் போயிட்டான். So when the message was going on prolonging, he went to sleep, deep sleep. நம்ம ஆளுங்க கூட பாருங்க, இந்த 3 மணி நேரம் சர்வீஸ்ல அவனால உட்காரவே முடியல. So for our people for 3 hours service they are unable to sit here. வியாதியஸ்தரை விட்டுருங்க, leave all the sick people, பலவீனர்களை விட்டுருங்க, leave all the weak people, இந்த சக்கர வியாதிகளை எல்லாம் அவங்கள எல்லாம் விட்டுருங்க. and the people those are also affected by the diabetes, leave them. இதெல்லாம் எக்ஸம்ஷன் கேஸ். These are the exemption ஆனா இவங்க cases. பரலோகத்துல போய் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. I do not know what they are going to do in the heaven. சுகமாய் தான் போவாங்க. So I think so they will be healed and go. ஆனா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சன்னிதானத்துல வருஷக்கணக்கா நின்னுட்டே இருக்கான். See here Gabriel is standing for years in the presence of God. நாமும் கூட இனிமே போய் தேர போறோமே அந்த மகிமையான தேசத்துல. We are also going to approach the glorious land hereafter. அந்த இடத்துல நமக்கு சலிப்பே வராதுன்னு பாஸ்டர் டியூ அழகா சொல்றாரு. Pastor Tiyu used to say beautifully, we will not get any bored or any tired day. அந்த சப்ஜெக்ட் நீங்க பிரசங்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது Have you heard கேட்டீங்களா? about the message? Anybody of you? அதனால தான் பரலோகத்துக்கு பரலோகம்னு பேர் வைக்காம புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அதாவது டெய்லி அது புதுசு. So that in the heaven is not as being called as a heaven, it is being called as a new heaven, new earth, a new Jerusalem. Every day there's something new. இல்லன்னா நம்ம ஆள் தான் ஆவில இருக்கானே, ஒரு அரை மணி நேரத்துல சுத்திட்டு வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுவான்ல. Because our people are in the spirit, they will be going in the half an hour they will go around and then they will finish, they say. இப்போ இந்த எக்ஸிபிஷன் போறீங்களா, எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துறீங்க? You are going to the exhibition, how many hours you are seated there? ஒரு நாள் வச்சிருக்கீங்களே. Suppose one day perhaps. அதுக்கு இருட்டினா நீங்க வெளிய வந்து தான் ஆகணும். After that it is dark means you have to come out. ஆனா புதிய எருசலேம் அந்த இடம் வந்து புதிய எருசலேம். டெய்லி நீங்க அது எப்படி தான் இருக்கும், புதுசா தான் இருக்கும். அதே இடத்திலே நீ இருந்தா கூட
டெய்லி அது ரினியூ ஆகிட்டே இருக்கும். So when you go to the New Jerusalem, as it is called as a name called New Jerusalem, every day something will be new and renewed. ஏனென்றால் அது யுகா யுகமாய் தேவனால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு தேசம். Because it is a land, it is being established by the Lord God ages to ages. அங்க பழையது நேத்து பார்த்தது அப்படிங்கறதே கிடையாது. There is no something old as well as what you had seen yesterday. நான் இத பார்த்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு தேவன் டெய்லி புதுமையானவராக தான் தென்பட்டுட்டே The இருப்பார். Lord God will be appeared a new one every day. You cannot say I had seen that yesterday. அந்த ராஜ்யம் வந்து வித்தியாசமான ஒரு ராஜ்யம். அதனால தான் அதுக்கு பேர் எருசலேம்னு வைக்காம எப்படி வச்சாரு? புதிய எருசலேம். That kingdom is a very new kingdom, so that name is being named as New Jerusalem. எப்பவுமே அந்த இடத்துல தேசத்துல மகிமை அடைந்த அந்த மகிமையுள்ள அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நீ இருக்கும்போது அந்த இடமே உனக்கு புதுசாகவே இருந்துட்டே இருக்கும். That place will be always yes new unto you every day when you are also seated in front of the glorious throne of the Lord God in the kingdom. எப்படி இவங்களால அங்க அவ்வளவு நேரம் இருக்க முடிஞ்சது? How they could be in the presence of God for so many long time. அப்படி இந்த சன்னிதானத்துல என்ன இருக்கு? Then what is present in the presence of God? நீங்களும் இந்த உலகத்துல அப்படி கர்த்தருடைய சன்னிதானத்துல அனுபவிச்சா உங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்காது. If you also enjoy in the presence of the Lord God something, you can, this Christian life will not be a boring one. இது ஒரு 9 சப்ஜெக்ட் இருக்கு. There are 9 subjects. இந்த 9ல நீங்க உங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை கூட உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலா ஆசீர்வாதமா இருந்துகிட்டே. If you also just indulge yourself in the 9 type of life means even the valley life will not be bored to you. கர்த்தருடைய சன்னிதானத்துல நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா இந்த 9 காரியம் உனக்கு உள்ள ட்ரிப் ஆகிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். அப்போ உனக்கு இந்த வாழ்க்கையில போர் அடிக்காது, துக்கம் வராது, சஞ்சலம் வராது, நீ வெறுத்து போக மாட்ட, வெக்ஸ் ஆகி போக மாட்ட. இதெல்லாம் உனக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காது. These 9 things will be rotatorily, it will be coming again and again to you. You will not be bored in the presence of God. You will not be just frustrated, fed up, or you will not feel any weak or tired in the presence of God. சியோன்ல இல்ல எருசலேம்ல இல்ல சியோன்ல கொண்டு போய் வச்சாலும் உனக்கு அப்படியே மண்ட காஞ்சி தான் உட்கார்ந்துட்டே இருப்ப. Or else if you are not only in Jerusalem, even if you are placed in Zion, your head will be just somewhat heated up. அந்த தேவனுடைய சன்னிதானத்துல என்ன இருக்கு அதுல நீ உன்னை சரியான விதத்துல என்கேஜ் பண்ணிக்கணும். You have to engage yourself what is it present in the presence of God. நீ தேவனுடைய சன்னிதானத்துல இருந்து இந்த உலகத்துல நீ பழகணும். Being in the presence of God, you have to train up yourself. நீங்க பாருங்க இந்த ராக்கெட்ல போய் ஸ்பேஸ்ல அவங்க விண்வெளியில போய் இல்ல சந்திரன்ல எங்க எல்லாம் போய் தங்குறாங்க. See here people are also going in the rocket and to the space and they are also staying in moon or somewhere. அவனை சும்மா ஏத்தி விட்டுட்டு நீங்க அங்க போனீங்கன்னா போற வழியில செத்து போய்டுவாங்க. Simply if you also load them there, they will on the way they will be dying. தெரியுதானே? Do you know about that? நம்மள மாதிரி இட்லி சாம்பார்லாம் ஊத்தி அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கறல. They cannot go on eat as will eat like a idli or sambar anything. இங்க இருக்கிற மாதிரி இந்த ஆக்ஸிஜன் இந்த தன்மைகள்லாம் அங்க கிடையாது. There is no oxygen what we have enjoy in the earth. அதனால because of that அவங்க அங்க போய் சாப்பிடுற ஒரு மெத்தட் படி டேப்லெட். According to the method what they have to eat in the moon, they will be given some tablet. சாப்பாடே அப்படிதான் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. Only the meals are being just set like that. நீங்க ஒரு நேரம் ஒரு 1.5 பிளேட் சாப்பிடுறத அவன் ஒரு சின்ன கேப்சூல்ல அழகா அதை செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் விழுங்கிட்டா போதும், சாப்பாடு பசி எடுக்காது, அதே நேரத்துல வீக் ஆக மாட்டான். He will not be weak if he take only one just a small tablet what you are eating one time meals 1.5 plate of rice. அங்க ஸ்பேஸ்ல எப்படி ஆக்ஸிஜன் இந்த காற்று இல்லாத தன்மைகள் இருக்கோ அதே போல இங்க வச்சு அவனுக்கு மாச கணக்குல என்ன செய்றான், பூமிக்குள்ளேயே அப்படி ஒரு தன்மையை உண்டு பண்ணி பூமியிலேயே அவனுக்கு ஒரு ஸ்டோர் ஒரு ரூம்ல வச்சு அவனை பிராக்டீஸ் பண்றான். Even they are being kept in the room in the earth itself, they are given all the training everything what they got to enjoy in the moon without any oxygen there. இந்த உலகத்திலேயே அவனுக்கு ஒரு சரியான ட்ரெய்னிங் கொடுத்து தான் அவனை ஏத்துறான். After giving a proper training in the earth, they are being sent to the space. அதனால அப்படி போனாதான் அங்க உள்ள சூழ்நிலையில அவன் தப்பி திரும்பி எங்க வந்து சேருவான், இங்க வந்து சேருவான். Only then if they go they can escape from the situation of that, again they can come back to earth. அப்படியானால் நாம் தேவனுடைய சன்னிதானத்துல போய் சேரக்கூடிய ஜனங்கள். If so, we are the people, we have to go and reach the presence of அப்ப God. இங்கேயே அந்த சன்னிதானத்தினுடைய அந்த பிராக்டீஸ் நமக்கு வேணும். We have to educate ourselves even in the presence of God here itself. இங்கேயே உனக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்கிறது போர் அடிக்குது. Even you are just feeling food bored to hear the message for 1 hour. அரை மணி நேரம் முழங்கால் போடுறது உனக்கு வெறுத்து போகுது. You are being fed up to kneel down for half an hour. ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனம் கேட்கிறதுக்கு நீ வர மாட்டேங்கற. You are not coming here to even hear the prophecy of God. கிறிஸ்டியன் சொன்னாலே நல்லா பாட்டு பாடணும். So if a Christian we all have to sing well the song of God. குயில் பாட்டு பாடணும். குயில் காக்காவா இருந்தா என்ன அர்த்தம்?
The coil bird, it has to be sing quick, correctly, it should not be like a crow. நீங்க கிறிஸ்தவ இதுல ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது அவனை தூக்கி விடுறதே இந்த பாட்டு தான். Only when the Christian life, when a man is being just beaten up or when he is become down means only the songs can lift him up. சின்ன வயசுலயே நல்ல பிராக்டீஸ். நீங்க மத்த சபைகள்ல போங்க, கொயர் வச்சு அழகா உங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறாங்க. The other denomination, they are also giving the correct train up by giving the choir. அந்த பாடல் நீங்க இந்த வசனங்கள் தான் பாடல்கள். Only these and the word of God are being just composed as songs. அப்படிதானே? So ஜெயிச்சவன் நிச்சயமா பாட்டு பாடுவான். the conqueror, they will be surely sing songs. சந்தோஷமுள்ளவன் சங்கீதம் பாடக்கடவன். Those who are joy, let them sing songs. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. That is only the very essential part. அதுலயே நீங்க உட்கார்ந்து பாட்டை கேட்டு நீங்க பாடி வீட்டுல போய் அதை பாடி திரும்ப பாடி கர்த்தரை துதிக்கிறது பரலோகத்துல அது ஒரு ஊழியமாகவே கர்த்தர் வச்சிருக்கிறார். In the Lord God has kept this is as a ministry in the heaven. You have to come here and sing the song as well as enjoy it, go home as well as again sing. ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம பட்ட பாடுகளுக்கு இளைப்பாறுதல் அங்க வரிசையா பெட் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க. Some people are thinking what other suffering we had gone through in the year, the Lord God will be giving rest. There will line by line will be given just beds. படுக்கையில் இளைப்பாறுகிறார். படுக்கையில் இளைப்பாறுறாங்க. அது நியாயத்தீர்ப்பு தான். நித்தியம் தொடங்கின உடனே அவங்க எல்லாம் எங்க வந்துருவான்? மறுபடியும் ஊழியத்துக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. Till the judgment they will be resting in the bed of them. After the eternity start they will be coming to the ministry again. அதனால பரலோகம் உடனே நீங்க ரெஸ்ட் ரூம் நினைச்சிட கூடாது. So you should not just consider that the heaven is like a rest room for you. இங்க நீ மாம்சத்துல ஊழியம் செஞ்ச, அங்க நீ தேவனுக்காக ஆவியிலே ஊழியம் செய்கிறாய். Here you are also just doing the ministry in the flesh of you. In the heaven you are going to do the ministry in the spirit of you. அப்ப இங்கேயே உன்னை கர்த்தருடைய சன்னிதானத்தை உன்னையால அனுபவிக்க முடியலனா எப்படி உன்னால் போய் அங்க அந்த யுகாயுகமான தேசத்துல உன்னால இருக்க முடியும்? If you are unable to enjoy the presence of God, not even in the earth, how can you go ages to ages and in the presence of God enjoy? ஒரு நாள் 4 மணி ஜெபம் உன்னால எழும்பி பண்ண முடியலனா அன்னைக்கு முழுசும் உனக்கு துக்கம் இருக்கணும். So if you don't get up one day or the 4 o'clock praising for means if the whole day you have to you need to be sorrow. ஒரு சண்டே போகலனா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது போல உனக்கு சாவு வீடு மாதிரி உனக்கு ஒரு துக்கம் இருக்கும். As if like you have to get a sorrow, you are not even attending the one Sunday service, as if you are like a dead house. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகாம இருந்தேனா உன் கூட பிறந்த இறந்த மாதிரி நீ யோசிக்கணும். You must think so if you don't attend the one Bible study as if one fellow brother of yours died. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? Is it difficult for you what I say? கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவங்க எப்படி ஜெபிப்பாங்களா? தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை இறந்தா, ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, ஒரே பேரானவன், அவன் இறந்தா எப்படி துக்கப்படுவானோ அந்த அளவு அவன் அழுது ஜெபம் பண்ணுவான். அதுதான் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவியினுடைய செயல்பாடு. So it is said about that I will pour out the spirit of supplication as well as I will pour out the spirit of grace. So they will be just crying and praying for the only son what they had died. அப்படிதானே இருக்கு சகரியால? In Zechariah it is said so. அடுத்து சொல்லி இருக்கிறது ஒருத்தனுக்கு தலைச்சன் பிள்ளை செத்து போச்சுனா எப்படி இருக்கும்? அந்த அளவு அந்த அபிஷேகம் வரும்போது அவன் ஜெபிப்பானா? When the anointing comes he will be just praying and crying later as if like the first one has died. நமக்கு ஒரு கூட்டம் மிஸ் பண்ணிட்டனா நீ உன்னால இருக்க முடியாது, இருக்க கூடாது. You should not just keep quiet if you just suppose miss a little one meeting. அதுக்கு ஆண்டவரே என்னை ஒரு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லி தண்டனை வாங்கிக்கணும். You have to get the punishment after getting the Lord God. இதெல்லாம் சேர்த்து மொத்தமா வந்துச்சுனா நீ நரகத்துல போய் சேர்ந்துருவே. So if you get all the punishment together you will be going to the hell. ரொம்ப கவனம். கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஒரு வாழ்க்கைங்கிறது அது கற்பனை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. It is also a life without imagination we cannot do. Even in the without imagination we being depart from the presence of God. ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை போர் அடிக்குது. Some people are feeling bored in this life. அது அதை அனுபவிக்க அவனுக்கு தெரியல. Because they do not know to enjoy that life. அவனுக்கு இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. Because they don't have the experiences, they don't have any interest in that. இது கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? பார்த்துட்டு போறதில்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள், அப்படி அல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாரு. This is not so just you have to see the Lord God is good, but you have to taste and see that the Lord is good. ரட்சிப்புக்குள்ள வரும்போது உன்னுடைய அனுபவம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது. கிறிஸ்துவுக்குள்ள வந்து நீ ஆழமான விதத்துல வளர்ச்சி அடையும் போது கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீ என்ன செய்யணும்? ருசிச்சு பார்க்கும்போது தான் கேரக்டர் மாறுகிறது. When you step into the salvation you have to taste the Lord God, he is good. When you also step in this deeper truth of that you have to enjoy that just taste then the Lord God is gracious, then only your character shall be changed. எப்படி அவனால் கர்த்தருடைய சன்னிதானத்துல நிற்க முடிந்தது? How he was able to stand in the presence of God? நான் இந்த சப்ஜெக்ட் ரெடி பண்ணேன்.
I have prepared the subject. ஆண்டவர் கொடுத்து ரெடி பண்ண. ஆனா இப்போ கிளம்பி வரும்பொழுதுதான் எப்படி நமக்கு 3/4 மணி நேரமா நிக்க முடியலையே, அவன் எப்படி இப்படி யுகமா நிக்கிறான்? அப்படி ஒரு क्वेश्चन வந்துச்சு. Then I got a question like that, even we cannot stand here for 45 minutes, so how he was standing for ages to ages. இந்த ஸ்டடியை எப்படி டேக் அப் பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. It was a struggle for me how to take up this study. ஆனா இப்போ அதுக்கு பிறகுதான் ஆவியானவர் பேசினாரு, எப்படி அவன் அவ்வளவு நேரம் நிக்கிறான். Then only the Spirit of God dealt with me how he was able to stand in the presence of God. வீட்டுக்கு போகாதீங்க, இப்படியே இருங்கன்னா எவ்வளவு நேரம் இருப்பீங்க? Nobody should go home, you all have to stay here. Likewise, how long will we stay? எவ்வளவு நாள் உங்களால இருக்க முடியும்? How long could you be here? இல்ல வீடு வாசல் இல்ல, இப்படியே பரலோகம்னா நாங்க இருந்துருவோம். இருந்துருவியா? So you will be saying there is no house or anything, means will be here. If it is heaven, means would you be here? எனக்கு மனைவி இருக்கு, புருஷன் இருக்கு, பிள்ளை இருக்கு, வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, நாளைக்குள்ள பிரச்சனை ஒண்ணுமே இல்லப்பா, இன்னைக்கு செத்துட்ட என்ன பண்ணுவ? இருந்தானே ஆகணும். So only you will be telling about you are having the husband, wife, children as well as house or the business, everything. If you don't have anything, you have to be here, no? கண்ண மூட்டா பெட்டில ஃப்ரீசர்ல தூக்கி வச்சிருவான்ல. So if you just suppose close your eyes, means you will be taken in the freezer. அதுக்கு பிறகு நீ அங்க இருந்தானே ஆகணும். After that you have to be there. கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து உனக்கு பழக்கம் இல்ல. You don't have many of the people there, you don't have the practice of being present of God. இவன் எப்படி நின்னான் தெரியுமா? How he was standing in the presence of God. இந்த ஜட்ஜ்மென்ட்ட பார்த்து மிரண்டு போய்ட்டான். So after seeing the judgment, he was trembled. யாருக்கு வந்த ஜட்ஜ்மென்ட்? To whom they got the judgment? லூசிபருக்கு, Lucifer, கேருபுக்கு, Kerub, இந்த ஆதிமன்மையை காத்துக்கொள்ளாத குரூப். the group, they have not just kept their first state. இவங்க எல்லாம் எப்படி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்ன உடனே தள்ளி தலகுப்புற பூமியில வந்து விழுந்தாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அதனால அவனுக்கு போரே அடிக்காது. சோத்ரம் 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 இத நினைச்சுக்கிட்டே கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்துருவான். He just thought about all the judgment they got the group of angels they got, because even they also thought so we will be equal to the most high, means how they got pushed down. உண்மைதானே? Isn't it true? ஒரு பிள்ளைக்கு கிளாஸ்ல டீச்சர் விளாசி தள்ளனா அவ்வளவு நேரம் நீங்க எப்படி இருக்கான்? தெளிவா இருக்கிறான். If a teacher take the cane and beat a particular child, mean all other students they will be very quiet. அப்படிதானே? Isn't it so? அதே போலதான் ஒருத்தனுக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு ஒரு குரூப்புக்கு, அப்படியே கீழே விழுந்து அவங்க எல்லாம் தள்ளப்பட்டதை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவுதான் கிருபையில நிற்கிறோன்னு அதுல இருந்து அவனுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல என்ன கிடையாது? போரே அடிக்கல. கர்த்தருடைய சன்னிதானத்துல கிருபையினால் நின்று கொண்டே இருக்கிறான். By the grace of the Lord God, he is going on standing in the presence of God. After he has seen a group of angels, they were being just filled up. நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க? ஒரு சேஞ்சுக்காக போனேன். For a change I have gone there. Why did you go there? உன்னை கொண்டு போய் பரலோகத்துல விட்டா ஒரு சேஞ்சுக்கு நரகத்துக்கு கூட போயிட்டு வருவே. If you are being just left in heaven, means even for a change you will go to hell even. அப்படிதானே? Isn't it so? அப்படி அல்ல. It is not so. கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கிற நன்மைகளை நீ புரிந்து அதை டேஸ்ட் பண்ணேன்னா உனக்கு கர்த்தருடைய சன்னிதானம் தெய்வீகமாகவே இருக்கும். The presence of God will be a divine one if you also understand and comprehend about all the benefits of the presence of God and enjoy. எப்படி இந்த உலக வாழ்க்கையை கர்த்தருடைய சன்னிதானமாய் மாற்றிக் கொள்வது? How we can change this earthly life into the presence of God? இந்த உலகத்துல நீ கர்த்தருடைய சன்னிதியில இருந்து பழகுனாதான் பரலோகத்துல தேவ சன்னிதானத்துல போய் யுகாயுகமா இருக்க முடியும். Only then if you have the practice of being in the presence of God, you can go to the heaven and be there in ages to ages. அதுக்கு முதலாவது First of all, கர்த்தருடைய ஊழியத்துல உங்களை என்கேஜ் பண்ணணும். First of all, you have to engage yourselves in the ministry of God. கர்த்தருக்காக நீ எதையாவது செஞ்சுக்கிட்டே You have to go on do something for the Lord God. கர்த்தருடைய சன்னிதானத்துல உள்ள 9 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I want to tell you about the 9 things being what are present in the presence of God. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நியூ டெஸ்டமென்ட்ல உள்ள பல காரியங்கள். So there are so many things from the New Testament, not from Old Testament. லூக்கா எழுதின சுவிசேஷம் Gospel of Luke, முதலாம் அதிகாரம் chapter 1, 8ஆம் வசனம். verse 8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார். கர்த்தருடைய சந்நிதியில நீ இருந்தா கர்த்தருக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யணும். If you are being in the presence of the Lord God, you have to execute the priest office in the presence இந்த of God. கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்காம இருக்கணும். இல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ இளைப்பாறுதலோட நல்ல விதத்துல இந்த தேவ சந்நிதியாய் இத கழிக்கணும்னு சொன்னா நீ கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்யணும். If you would like to lead the Christian life without any boarding in a good level, means you have to do the ministry to the Lord God. சரிதான் நான் சொல்றது? Isn't it correct what I say? ஏன்னா நாம எல்லாரும் ஆசாரியர்கள். Because we are all being called as priests. அப்படிதானே? Isn't it so? வெளிப்படுத்தல் 1:6 படி According to Revelation 1:6, அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி being washed by the blood of Him, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார். He has made us kings and priests. அப்ப ஆசாரியன் என்ன செய்யணும்? So what a priest has to do? ஆசாரியன் டூர் அடிச்சிட்டு இருக்க முடியாது.
ஆசாரியன் டூர் போக முடியாது. The priest cannot go for any tour. அவன் வந்து வேற எதுலயும் என்கேஜ் பண்ண கூடாது. He should not engage himself in any other places. ஆசாரியன் என்ன செய்யணும்? What a priest has to do, அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, ஆசாரிய ஊழியம் செய்யணும். he is having an office, he has to do the priest office. என்ன ஊழியம்? What is that office? That அவன் டெய்லி அவன் பலி செலுத்திட்டே இருக்கான். every day he has to go and offer the sacrifice. அதே ஆடை வெட்டுறது, அதே ஆளை தோல் உரிக்கிறது, அதே ரத்தம் சிந்துறது, இதே ரத்தம் தெளிக்கிறது. இதுல போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போனான்னா தூக்கிடுவார் ஆண்டவர், அவனை கொலை செய்யப்பட கடவன்றார். He shall be killed or murdered if he has to get bored to be cut the same lamb every day. He has to just peel the skin of the lamb every day and he has to spring the blood every day. நீங்க பாருங்க, பின்மாற்றக்காரங்களுக்கு பயங்கரமா ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். Why? See here, this reason only the backsliders are given the great judgment. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் இந்த ராஜ்யத்துக்கு கூட என்ன கிடையாது, அவனுக்கு தகுதி கிடையாது. After keeping the hand on the pillow, looking back, they are not fit for my kingdom. முதலாவது ஆசாரிய ஊழியம். First of all, the priest office. நீ கர்த்தருடைய சந்நிதியில ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செஞ்சுக்கிட்டே In the இருக்கணும். presence of the Lord God, you have to go on do any one of the offices. நான் முதல்ல சொன்னேனே, இந்த காபிரியேல் அவனுக்கு ஒரு ஊழியம் இருந்துச்சு. First of all, what I told about you, Gabriel, he had a ministry. அவனுடைய ஊழியம் என்ன? What was the office of him? அந்த வசனத்தை சொல்றான் பாருங்க, 1:19ல. In 1:19 of Luke, he says, என்ன சொல்றான்? what he says, நான் உனக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி வந்தேன். I have just come to give thee the good glad tidings. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி எவ்வளவு பேருக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? Today you see many people are just proclaiming the good tidings. தேவதூதன் வந்து அறிவிக்கல, தேவதூதனுடைய வார்த்தையை நாம் அந்த ஊழியத்தை நாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ. So we are the angels of God, they are not proclaiming, we are doing the ministry of the angels நீ of ஒரு God. ஆசாரியன் சொன்னா நீ நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யணும். If you are a priest, mean you have to do the ministry of proclaiming the glad tidings. ஊழியம் என்பது பல வகைப்பட்டது. The ministries are different types. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊழியம் தான். So each and every ministry is different. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேவை. Each and everything is as a prayer service. ஊழியம்ங்கிறது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய. ஏன்னா ஊழியத்துக்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட்ல ஊழியர்கள், அரசு ஊழியர்கள்மா, அவனுக்கு அரசு என்ன கொடுத்துருது? சம்பளம் கொடுத்துருது. ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவனுக்கு இந்த உலகத்துல என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. The government, the people those are working there, they are government servant, the government will give the salary, but if you are working for the Lord God, means if you do any office, there is no salary for you here. இங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் உனக்கு என்ன உண்டு? பரலோகத்துல பிரதிபலன் உண்டு. If you suppose give a cup of water, you will be getting the reward in heaven. நீங்க இந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல நிக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது உங்களை ஊழியத்துல என்கேஜ் பண்ணணும். First of all, those who are standing in the presence of God, you have to engage yourselves in any one of the office of the Lord God. இதுக்கு வயசோ வேலையோ தகுதியோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. There is no qualification or worthiness or age difference or anything here. வாலிப பையன், வாலிப பிள்ளை, நான் என்ன வாலிப பையன்ட்ட போய் ஊழியம் செய்ய, வாலிப பிள்ளைங்க வாலிப பிள்ளைகள்ட்ட போய் என்ன செய்யுங்க? ஊழியம் The செய்யலாம். young man and the young girl, you can also go and do the ministry to among the young girls, to the young girls as well young boys to the young boys. நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி ஊழியம் செய்றீங்க? How many of you are doing such type of proclaiming the glad tidings? உன் மைண்ட்ல அது இருக்கணும். It should be found in your mind. இன்னைக்கு யாருக்கு சுவிசேஷம் சொல்லலாம்? Today to whom can I proclaim the gospel? உனக்கு பேச்சு சக்தி இல்ல, அந்த கிருபை இல்லன்னு வெச்சுக்கோ. Suppose you are not having any act of speech. வாக்கு வல்லமை இல்ல. You don't have a power of speech. எப்படி இந்த காஸ்பலை சொல்லணும்னு உனக்கு தெரியல. You do not know how to proclaim this gospel. நீ உடனே யாரோ என்ன செய்ய? ட்ராக்ட் ஊழியம் செய்ய. Immediately do the tracts ministry. உனக்கு அறிவுக்கு கிருபைக்கு தகுதிக்கு ஏற்றவாறு எதையாவது ஒண்ணு நீ செஞ்சியா? According to the knowledge of you and grace of you and skill of you, have you done anything for the Lord God? இல்ல உனக்கு நல்ல சுகம் இருக்குன்னா பாடுபடு கர்த்தருக்காக. Suppose if you are having a good health, suffer for the Lord God. ஏதாவது ஒரு விதத்துல நீ உன்னை யூட்டிலைஸ் பண்ணாம சும்மா உன்னால இருந்தாதான் உனக்கு மைண்ட பிசாசு கெடுத்து விட்டுருவான். The devil will corrupt your mind if you don't do any office of the Lord God, if you keep idle. ஊழியக்காரங்க விழுந்து போறதுக்கு காரணம் அவங்க இந்த ஊழியத்துல சரியான விதத்துல தங்களை என்கேஜ் பண்ணி கொள்ளவில்லை. The servants of God, they are being fallen away because they have not engaged themselves in the ministry correctly. விசுவாசி பின்மாறி போறதுக்கு காரணமும் அவனும் இந்த சத்திய ஊழியத்துல சரியான விதத்துல இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துல தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. So why the believers they are also just going and backsliding and falling away, they have not engaged themselves in the apostolic ministry of அதுக்காக 24 fellowship. வருஷம் ஊழியம் செய்யணும் நான் சொல்லல. It's not so you have to do ministry for 24 hours. நீ வந்து விசுவாசி அல்லவா? Are you not a believer? நீ அந்த ஊழியத்தை கர்த்தருடைய சன்னிதானத்துல உனக்கு அந்த டைம், அதாவது 9 காரியத்துல உன்னை என்கேஜ் பண்ணிக்கிட்டீனா நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல இங்க இருக்கிறது மாத்திரம் இல்ல, பரலோகத்திலும் தேவ சன்னிதானத்துல போய் சேருவாய். Suppose if you engage in these 9 things, not only being present in the presence of here, you can also go to heaven.
முதலாவது நீ நல்ல ஊழியம் செய்யற ஒரு மைண்ட் உனக்கு சர்வீஸ் மைண்ட் இல்லன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. First of all, you need a very good serviceman. If you don't have that, you can't do anything. இவங்க உங்க வீட்ல வேலை செய்றீங்க பாத்தீங்களா, உங்க சொந்த வீட்ல வேலை செய்றீங்க பாத்தீங்களா, அத கூட நீங்க கடமையா செய்யாம ஊழியமா செய்யணும். Even you are also doing some services at your own house as a domestic work, you should not consider as a duty, you have to do it as a service. கலாத்தியர்ல சொல்லி இருக்கு, In Galatians it is said so. புருஷனும் மனைவிக்கும் தான் அந்த பிரமாணம் சொல்லி இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே என்ன செய்யுங்கள், அன்பினாலே ஊழியம் செய்யுங்கள். Serve one another with love, it is said. கலாத்தியர் 5 Galatians 5. அஞ்சாயத்தன அத நீங்க மாம்சத்துக்கு ஏதுவாமே அனுசரிக்க கூடாது. 11 இல்ல 13 கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இது ஒரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. This is a commandment which is given unto the believers. அத நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். In the right manner you all have to understand. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very diligent in this matter. இது சபைகளுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை, சபைகளுக்கு எழுதுகிற வார்த்தை. This is the word of God to the church of God. அதனால நீங்க தேவனுடைய சபையில இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அன்பினால் ஊழியம் செய்யணும். So the people those are being present in the church of God, you have to love each other by love. மாம்சத்துக்கு குடும்ப வாழ்க்கையை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் நீங்க அன்பினால ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா நிக்கும். So the family life, we should not just use it for the occasion of the flesh. By love you have to serve one another. அதனால நீங்க அந்த சர்வீஸ் மைண்ட்ல நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு செய்றாளே, அது எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து செய்றா? So what a mother is doing the service to the child, what kind of reward she is expecting from the child? அந்த பிள்ளையின் மேல உள்ள பாசத்துல செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அது. Because of the affection what she found, she is having upon the child, she is doing the service. அதுபோல நீங்க குடும்பத்துல நீங்க ஊழியம் செய்யணும். Likewise you have to serve in the family of you. அதேபோல கர்த்தருக்காகவும் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க சேவை செய்யணும். As far as likewise you have to serve the Lord God, it is possible. ஒரு சிலர் எல்லாம் ஊழியத்துக்கு நம்ம கூப்பிடுறோம், வர்றாங்களா? Some people we are also calling for the ministry, are they ready to come? அந்த வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்கன்னா யாருக்காவது செய்ய முடியுதா பாருங்க. So we are asking them to do this and that servicemen, are they அவங்களுக்கு அந்த மைண்ட் இல்ல. They don't have the mind to do that. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்ங்கற அந்த மைண்டே கிடையாது. They don't have the mind to do anything for the Lord God. அந்த மைண்ட் நமக்கு வேணும். We need such mind. யார் செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன்? செய்வேன். Let anybody do that service or not, I will do the service to the Lord God. இரண்டாவது அப்போஸ்தலர் 2:28. Secondly, Acts of Apostle 2:28. அவருடைய சன்னிதானத்தில் என்ன இருக்கிறது? ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் முக்கியமானது. So in the Christian life, joy is very very essential. அதுக்காக உட்கார்ந்து சிரிச்சு பல்ல காட்டி ஒரே ஜோக் அடிச்சு பரியாசம் பண்ணி விளையாண்டு அடிச்சு தள்ளி ஓடி அப்படி அல்ல, அந்த சந்தோஷம் அல்ல. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். It is not the joy of that we are enjoying that and joking and as well as mocking others and playing. It is the joy of the Holy Ghost. துக்கம் வராமலாம் இருக்காது. It is not so, we will not get any sorrow. ஒருத்தன் துக்கமே படாம இருந்தானா அவன் மனுஷன் கிடையாது. A man does not get any agony means he is not a man at all. ஏன்னா அவனுக்கு உணர்வுகள் சேர்ந்தவன் தான், உணர்வுகளின் கலவை தான் மனுஷன். Because man is a human being that is with a feeling of him. புரியுதா? உணர்வுகளின் கலவை is a mixture of feelings. இப்ப நாக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு தான் தென்படுது, ஆனா அதுல இருக்கிற சுரப்பிகள் அது டக்கு 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 டக்குன்னு அந்த டேஸ்ட் எழுஞ்சிரும், கண்டுபிடிச்சிரும். So only one tongue we can see that all the glands, whatever the different glands, it will find out various tastes. அது கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, உடனே மூளைக்கு சொல்லி வாயில சொல்லி ஏய் காரமா இருக்கு உப்பா இருக்கு, உடனே இந்த அவ்வளவு ஸ்பீட்ல நெட்வொர்க் வேலை செய்யுது. In a great speed they also just proclaim all the things to the brain as well as it is. அதுபோல நீ மனுஷனா இருந்தா துக்கம் வரும், வேதனை வரும், சஞ்சலம் வரும், ஒண்ணுமே வரலன்னா நீ கோமால இருக்கன்னு அர்த்தம். You are in a coma if you don't get that. If you are a human being you will be getting the sorrow, worry or all the things. ஆனா இத மாத்துறது எங்க? But where you can change இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்ச் வேணும்னா அதுதான் தேவ சந்நிதியில இருக்கிற. Only the chemical reaction is found in the presence of God. அதுல நீங்க வரும்போது துக்கமா வரணும், தேவ சந்நிதியில இருந்து போகும்போது எப்படி போணும்? சந்தோஷமா நீங்க போகணும். அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால் என்னை நீர் நிரப்பினீர். So you have filled Lord, you have filled me with a joy which is found in the presence of the Lord God. அப்படியே மூஞ்சி தூக்கிட்டே ஒரு 3 வருஷம் இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும் நினைக்கிறீங்க? What would be the family life? They are going on having the long face for 3 years. அந்த முகம் இருண்டே போய் ஒரு 3 வருஷம் இருந்தா ஊழியம் என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க? So what would be the ministry if the face is as long as well as the countenance is also dark? நெகேமியா ஒரே நாள் தான் அவனுடைய முகம் மாறி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ராஜா இருந்துச்சு, அத கண்டுபிடிச்சிட்டான். Nehemiah's face
was only one day, it was somewhat different and sorrow, the king easily found out the countenance. காலையில அவன் வந்து நின்ன உடனே ராஜா கேட்டான், என்ன நேற்று மாதிரி உன்னுடைய முகம் இல்லையே? When he came to the court, the king asked him, your countenance is not like yesterday, it is somewhat sad. வியாதி மாதிரி தெரியலையே? It is does not look like you are இது மனதுக்கம் போல தென்படுகிறதே. It looks like the sorrow of the heart. உடனே அந்த ப்ராப்ளம் அன்னையோட சால்வ் ஆயிடுச்சு. Immediately that problem was solved. அவ்வளவுதான். That's all. அது ராஜ சமூகத்துல அது உடனே என்ன செய்யப்படுகிறது? அந்த துக்கம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. In the court of the king, it was being just solved in the presence. அத உள்ளே வச்சு keeping everything inside. என்ன நடக்கும்? What would happen? நம்முடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். It will waste and spoil our life. அவருடைய சன்னிதானத்தில் உள்ள சந்தோஷத்தினால் நீர் என்னை நிரப்புவீர். Lord, you shall fill me with the joy of his presence. ஆவில நிரம்பணுங்க. You have to fill in the anointing well and well. சந்தோஷப்பட்டு கலிகூருங்கள். Just be rejoice and glad. நமக்கு என்டர்டெயின்மென்ட் கிடையாது இல்ல? We don't have any other entertainment, no? அப்படிதானே? நமக்கு என்டர்டெயின்மென்ட்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கழிப்பது, டைம் பாஸ் எல்லாமே இதுதான். What is the time passing? What is the entertainment for the children of God? சொல்லுங்க. Could you say so? கர்த்தருடைய சன்னிதானம் நமக்கு நேரம் போக்குற ஒரு இடம். Only the presence of God is a passing time for us. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு, அரை மணி நேரம் இருந்துச்சு, ஒரு மணி நேரம் இருந்துச்சுனா பைபிள் படிக்கிறது. So for 10 minutes or half an hour, 1 hour we can read the Bible. டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு அப்படினா டக்குனு முழங்கால போட்டு நிஞ்சலாம், ஜெபிக்க ஆரம்பிச்சலாம். There's no disturbance, we can kneel down and pray. இல்ல ஏதாவது இன்னைக்கு ஒரு ஏவுதல் இருக்கு, டிராக்டர் கையில இருக்கு, கொண்டு போய் கிளம்பிடுறது. Suppose you are having the motivation, you are having the tracksman, just go and supply. எப்படி யோசிச்சு பாருங்களேன். Just you think of it. நாம அப்படி ஒரு என்கேஜ் பண்ணிக்கிட்டதா? நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்துட்டு முன்னு போனீனா அப்போ உனக்கு இந்த இடத்துல உனக்கு வந்து உள்ள அந்த விடுதலை கிடைக்கலன்னு அர்த்தம். You don't get the deliverance if you also come with a long face here and going back again with a long face. அதனால தான் சொல்லி இருக்குது, இரண்டாவது கர்த்தருடைய சன்னிதானத்துல உனக்கு இளைப்பாற சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம். Secondly, in the presence of the Lord God you are having joy. மூன்றாவதாக thirdly, அப்போஸ்தலர் 3:19 படி பார்க்கும் பொழுது, when we read according to Acts of Apostles 3:19, கர்த்தருடைய சன்னிதானத்துல இளைப்பாறும் காலம் இருக்கிறது. There is also a time of resting in the presence of God. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் இளைப்பாறுதல், கர்த்தருடைய சன்னிதானத்துல உனக்கு இளைப்பாறுதல் வரணும். In the presence of the Lord God you need to refresh yourself. ஒரு பெரிய இளைப்பாறுதல், அதுதான் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய துவக்கமே. That is only the beginning of the Christian life. There is a great refreshment. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன். முதல்ல அவர் கொடுத்தது என்னது? வெள்ளக்காரன் வந்த உடனே கொடுத்தது கோதுமை மாவு. ஆனா இயேசுவிடத்துல வந்த உடனே கொடுத்தது என்னது? இளைப்பாறுதல். And the British people when they came here they supplied only the wheat. When the Lord God Jesus Christ when he came, he gave those who are labor and heavy laden, come unto me, I'll give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Come unto me, I will give you rest. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். So receive my yoke, I will give you rest to your soul. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். This is only the way of Christian. உனக்கு இளைப்பாறுதல் இல்லாத போது நீ இளைப்பாறுதலை பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. When you don't have the refreshing, there is no use of preaching the refreshing to others. அப்படி உனக்கு இளைப்பாறுதல் இல்லையா, நஷ்டப்பட்டுச்சா, இங்க வந்து உடனே கர்த்தருடைய சந்நிதியிலே எதை பெற்றுக்கணும்? இளைப்பாறுதலை பெற்றுக்கணும். If you don't have the refresh, you have lost it, come to the presence of God and renew it and get it back. அதுக்கு காரணத்தை புரிஞ்சு எதனால இப்படி பிரச்சனை வந்துச்சுங்கறதை தேவ சந்நிதானத்துல நீ உணரணும். You have to analyze yourself why you got the problem likewise in the presence of God. அதுக்கு ஆவியானவர் உன்னை ஏதாவது சரிப்படுத்த சொன்னா அதை சரிப்படுத்திக்கணும். If the Spirit of God asks you to rectify and reform something, you must reform that. தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். You have to take a determination in the presence of God. கீழ்ப்படியும் பொழுது இந்த வார்த்தை தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். When you obey the voice of the Lord God, you will be refreshed. எபிரேயர்ல வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமையினால் அவர்கள் இளைப்பாறுதலை இழந்து விட்டார்கள். So in Hebrew we read that because of their disobedience they have lost their rest. கீழ்ப்படிந்தால் உனக்கு இளைப்பாறுதல். If you obey, you will be having the rest. இது எபிரேயர் 3 கடைசியில 4 முதல்லயும் நீங்க 13 வசனத்துக்குள்ள இத நீ பார்த்துக் கொள்ளலாம். You can read in Hebrew 3 laws or 4. அதனால இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So what do we understand from this? கர்த்தருடைய சன்னிதானத்துல நீ வந்தா உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். If you come to the presence of the Lord God, you need rest. உன்னுடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த நீ அனுமதிக்கவே கூடாது. You should not allow anybody else to waste your or spoil your rest. இளைப்பாறுதல் தான் நம்முடைய சொத்து. Only the rest is our asset. உலகத்துல பணம் இல்லாம இருக்கலாம். In the world you may don't have any money. சில நஷ்டங்கள் இருக்கலாம். Sometimes we may have losses. சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் இருக்கலாம். Sometimes some things are not prosperous unto us. அது உலகம் அப்படிதான் இருக்கும். So
the wall will be like that. ஆனா நீ தேவ சன்னிதானத்துல இருந்து பழகி இருந்தேனா உன்னுடைய இளைப்பாறுதல் எந்த சூழ்நிலையிலும் செய்யாது, நஷ்டப்படவே படாது. If you are having the practice of being the presence of God in any occasion, your rest shall not be wasted. கடல் கொந்தளித்தது, The sea was raging, பயங்கரமான காற்று, there was a great heavy tempest, போட் தத்தளிக்குது, the boat was being just stumbling, தண்ணி உள்ள போட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு, the yet water was entering inside the boat. இவங்க தண்டு வலிச்சுக்கிட்டே They இருக்காங்க, were going on rowing and rowing, எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. they were also trying much and ஆனா, God labor. இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் அதுக்குள்ள எப்படி இருந்தாரா? But how was the Lord God who gives the rest? How he was inside the இந்த boat? சூழ்நிலைக்கு சென்டர்ல அவர் யார் இருக்கா? In the midst of the situation, who was there inside the boat? இளைப்பாறுதல் தரும் தெய்வம் உள்ள உட்கார்ந்திருந்தார், படுத்திருந்தாரு. அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? பைபிள் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? இளைப்பாரி கொண்டிருந்தார். The Lord God who gives the rest, what he was doing there, he was resting in the midst of that. அதுதான் அவருடைய பெரிய மேன்மையான ஒரு That மகத்துவமான ஒரு is only அனுபவம். very great and excellent experience of him. நமக்கு அப்படி இல்ல. We don't like this. ஒரு 3 நிமிஷத்துல இளைப்பாறுதெல்லாம் காணாமலே போயிடுது. Within எங்க 3 போயிடுது? minutes we are losing all the rest and we are just திரும்ப இவனுக்கு missing. இளைப்பாறுதல கொண்டு வரணும்னா ஒரு 4 காத்திரு கூட்டமாவது தாண்டினாதான் அவன் இளைப்பாறுதலுக்கு வருவான். Only then if you want to bring back the rest means for tarrying meeting you have to come here and அந்த fast. கொந்தளிப்பின் நடுவில இளைப்பாரி கொண்டிருந்தார். In the midst of the raging of the sea, he was resting. அதனால தான் அவர் தைரியமா சொன்னார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு என்ன செய்றேன், எந்த சூழ்நிலை கொந்தளிச்சுட்டே இருந்தாலும் நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். So then he was saying boldly, whatever it may be, if even though it is raging, come to me, I'll give you rest. நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல காலமெல்லாம் நிற்க வேண்டுமானால், If you want to stand in the presence of the Lord ages to ages. இந்த ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், அதுல ஒரு குறிக்கப்பட்ட நேரம் ஊழியம் செய். So 24 hours per day, you have to, in a particular hour, you do the ministry. நீங்க எல்லாரும் சண்டே தான் ஏதாவது ஒரு அரகர ஊழியத்தை செஞ்சுட்டு விட்டா போதுன்னு ஓடுறீங்க. So because only on Sundays you are doing some half ministry and just running away. டெய்லி ஒரு ஆசாரிய ஊழியம் செய். So every day do your office of a priest. அடுத்து இரண்டாவது, உனக்குள்ள சந்தோஷத்தை நீ என்கேஜ் பண்ணிக்க. Secondly, engage yourself as joy in you. ஒரு இந்த உலக பிடியில இல்லாம நீ வெளியே வரணும். You have to come out of the catch of the world. உன்னுடைய சந்தோஷத்தை வேற வரலாம எடுத்துற கூடாது. No other power has to lose your joy. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதமான பேரின்ப சமாதானம் சந்தோஷம் உனக்கு தேவன் The தந்திருக்கிறார். Lord has also given you very great joy and the peace which the world cannot give you and give and உன்னுடைய take. சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நீ சான்ஸே கொடுத்துற You கூடாது. should not give, anybody has to corrupt your joy. மூன்றாவது, நீ நல்ல இளைப்பாறணும். Thirdly, you need a correct refreshment. அந்த இளைப்பாறுதல கடல் என்ன கொந்தளிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்துட்டே இருக்கணும். Whatever may be the sea or raging, you should be in the rest of you. அத உலகத்துல சொல்லுவாங்க, The world they may நிறை say. கூட என்ன செய்யாது, கூத்தாடாது. So the half part will not stumble. இந்த குறை கூட தான் என்ன செய்யும், போட்டு கூத்தாடி துறையும். So the full part will not stumble, only the half part will stumble. இளைப்பாறுதல் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனையாகட்டும் அவங்க அழகா இருப்பாங்க. So whatever may be the people they are having the rest, they will be very happy. நீங்களும் கூட அந்த அளவுக்கு நீங்க இளைப்பாறுதலை நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல பெற்றுக்கொள்ளணும். Even you have to receive the rest in the presence of God. இளைப்பாறணும்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா உன் மேல இருக்கிற பாரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்துல இறக்கிடணும். So what does that rest mean? Whatever the burden you are having, the weight which is upon you, you have to get down everything in the presence of God. அது இங்க உட்கார்ந்திருக்கும் போது கூட சூட்கேஸ் தூக்கி தலையில வச்சிட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பான் எல்லாரும்? When they are seated here, if you are keeping the suitcase upon your head, what other people would think of you? நீ வந்த உடனே ஆண்டவருடைய சன்னிதானத்துல உன் பாரத்தை என்ன செய்ய வைத்து விடு. Soon you have stepped inside the presence of God, just keep all your burden down in the presence of God. நீ இளைப்பாரி தேவ சன்னிதானத்துல காணப்படுவாயா. You shall be rest and be present in the presence of God. அடுத்து அப்போஸ்தலர் 10:4ல Nextly, Acts of Apostle 10:4. உன்னுடைய ஜெபம் தேவ சந்நிதியில வந்து எட்டினது. Your prayer has reached the presence of God. தேவ சந்நிதியில எட்டக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு இந்த நாட்கள்ல வேணும். We need in these days a prayer to reach to the presence of God. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. We are all praying, nothing wrong. ஆனா இந்த ஜெபத்துல எவ்வளவு தேவ சந்நிதியில உள்ள ஜெபமா இருக்கும்? So how many of the prayers are just going and reaching the presence of God? நாம் பண்ண ஜெபங்கள்லாம் அங்க போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? Do you think so? What are the prayer we have offered, everything has reached there? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் சேரக்கூடிய அளவுல உங்களுடைய ஜெபம் இருக்கா? Whether your prayer is in that manner, it is reaching the presence of God. காலையில 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் அவனுடைய ஜெபம் அங்க ஏறிறணும், மேல ஏறிறணும். So morning 3 o'clock or 4 o'clock, your prayer has to ascend up to the heaven. டிக்கெட் எடுக்கணும்னா கரெக்ட் டைத்துக்கு முன்னால போய் நிக்கிறீங்களே, அதே போல ஃபர்ஸ்ட் பரலோகம் அந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னா ஃபர்ஸ்ட் பெட்டிஷனா உன் பெட்டிஷன் போய் என்ன செய்யணும், துதி போய் விழணும். Would like to take the ticket, you are also going before the time. Likewise, your praise also goes there first of all to the presence of God. So those who seek me early, they shall find me. வெயில் ஏறின பிறகு மன்னாவை போல் நீங்கள் பொறுக்க போனால் மன்னா என்ன செய்யாது, இருக்காது. After the sunlight just arises, if you want to go and just pick up the manna, you will not find anything. ஏன் தெரியுமா? Why you do know? அது என்ன ஆயிடும்? What would happen to the manna? வெயிலுக்கு மெல்ட் ஆயிடும் அது. So it will be melted away in the sunshine. அவ்வளவுதான்.
That's all. அதுக்கு பிறகு அன்னைக்கு முழுசு நீ பட்னியா சுத்தணும், இல்லன்னா எவனாவது வாங்கி வச்சிருக்கானா அவன் வீட்டுல போய் நீ பொறுக்கி இல்லன்னா இறந்து திரிய வேண்டும். So after that you have to go with all starving, or else if anybody has gathered me, you have to go and beg from other house. அதுபோல Likewise. கர்த்தருடைய சன்னிதானத்துல காலையில நீ தேவ சமூகத்துல கிடக்கணும். So in the presence of God early morning you have to sit. ஒரு சிலர்ல நம்ம ஆளுங்க வீட்ல எல்லாம் ரொம்ப ஃபெய்த்தம் விட ரொம்ப ரஃபா கொண்டு வராங்க. Some people even than the faith they are taking very roughly the morning praising. அவங்க பிள்ளைகளை எல்லாம் கட்டாயப்படுத்தி எழுப்பி உட்கார வச்சு பண்ணிராங்க. எழுப்பி உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு தூங்குது பாருங்க, அதுதான் அடுத்த விசேஷம். That is the next speciality. After getting up they are just sleeping. ஆனா அவங்களுடைய ஆத்மாவுல ஒரு திருப்தி என்னன்னா எழும்பியாச்சு. So what is the satisfaction in their soul? They have got up. ஆனா நான் சொல்றேன், உன்னுடைய ஜெபம் எங்க போய் நிக்கணும்? But what I உன் say, ஜெப வாழ்வு தேவ சந்நிதியில போய் நிக்கணும். அந்த அளவுல உன் பிரேயர் லைஃப நீ பிக் அப் பண்ண you have வேண்டியது. to pick up your prayer life so that your prayer has to go reach the heaven and the presence of God. நீ இந்த நாட்களிலேயே நல்ல ஜெபத்துல நேரத்தை கழியுங்க. In these days you have to spend your time well in the ஒருவேளை prayer. முழங்கால முடக்கி மணிக்கணக்கா உனக்கு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. Perhaps you will not find time to kneel down as well as be in the prayer. டிராவல்ல இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே When you இருக்கலாம். are in the travel you can go and praise and praise. நீங்க அப்படி பழகணும். Likewise you need practice. நான் அப்படிலாம் பிராக்டீஸ் பண்ண ஒரு காலத்துல. Likewise once upon a time I had a practice too. சென்னையில எல்லாம் இருக்கும்போது ரொம்ப தூரம் இருக்கும் ஃபைத்தம். எல்டர்ஸ் பிரேயர் வந்துட்டு பஸ்ல ஏறினா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. When I was in Chennai, there was a result, so I got to go for a long distance and the elders prayer 4 or 5 hours it may be. ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப் போற வரைக்கும் ஸ்தோத்திரம், ஒரு பாயிண்ட்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே So from one stop to another stop, I will be going on praising for one point. இல்ல 2 நிமிஷத்துல மறந்து போயிடும் திடீர்னு. Within 2 minutes it will be some time for that. ஸ்தோத்திரம் திருப்பி அந்த பாயிண்ட்க்குள்ள வர்றது. Again we will come back, I will come back to the same point. இந்த பஸ்ல உள்ள சத்தம், பஸ்ல உள்ள ஆளுங்க, ரோட்ல உள்ள சீனரி இதெல்லாம் பார்த்த உடனே திடீர்னு போயிடும். திரும்ப ஐயோ பஸ் ஸ்டாப் தாண்டிடுச்சு, இனிமே அடுத்த ஸ்டாப் வரைக்கும் ஸ்தோத்திரம் மட்டும். இப்படியே விடாம பண்ணி தான் அந்த பிராக்டீஸ் கொண்டு வரணும். Continuously without leaving there, going on just bringing that practice by, so after seeing the people this bus and that bus and the scenery and that. உட்கார்ந்த உடனே எதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்? So after getting inside the bus, after seated there, what we are trying to see. அங்கதான் பஸ்க்குள்ள 7 பிசாசை மாட்டி வச்சிருக்காங்க. So we are in the bus, we are also just. நமக்கு மைண்ட் இப்ப அதுல போயிருது. So our mind is going in the television, what is there? வீட்ல போய் பார்க்கல, எங்கேயும் போய் பார்க்கல, நான் பஸ்ல அவன் மாட்டிருக்கானா என்ன பண்றது? So what I could do only in the bus, they are giving this facility, I have not seen in the house or anywhere. நீங்க யோசிச்சு பாருங்க. Yes, you think of that. கர்த்தருடைய சந்நிதியில உங்களுடைய ஜெபம் இருக்கணும். So your prayer has to be in the presence of God. அல்ல உங்களுடைய பிரேயரை நீங்க பிக் அப் பண்ணிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே, ஒரு வேலை செய்யும் கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. When you do some work, also go on praise the Lord God. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is you got to pray without ceasing? What is the meaning? அப்படி என்ன அர்த்தம்? What is the meaning of that? இடைவிடாமல் ஜெபிக்கிறதுங்கிறது நீ விடாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறதா. ஒரு பாயிண்ட வச்சிட்டு அது ஒரு டைம் வரைக்கும் ஒரே ஸ்தோத்திரம், அது ஃபுல்லா எதுக்காக போயிரணும்? ஒரு காரியத்துக்காக போய் சேர்ந்து. Continuously you can also go on praise for one point, that is like praying without ceasing. அடுத்த 1 hour ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. அதுக்கு அந்த நேரத்துல உனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது பண்ற ஸ்தோத்திரம் எல்லாம் எதுல போய் சேர்ந்துறணும்? அந்த அக்கவுண்ட்ல போய் சேர்ந்துறணும். Next 1 hour keep another point, just whatever things you remember, go on praise that, it has to go on reach there. இப்படியே நீங்க பிராக்டீஸ் பண்ணாதான் நீங்க ஒரு ஜெபாலயமாய் மாறுவீர்கள். Only then if you go on practice yourself, you shall be like the prayer synagogue. இப்படிப்பட்ட ஆளை தான் கொண்டு போய் அங்க வச்சா அவன் கர்த்தரை துதிச்சிட்டே இருப்பான். Such a person, if they are going and place in the coven, they will be going on praising God. அப்போஸ்தலர் 10:31ல பார்க்கும் பொழுது, Acts of Apostles 10:31, உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில காணப்பட வேண்டும். alms and charities and pray, it has to come to the as a memorial. இது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் மினிஸ்ட்ரியை காண்பிக்கிறது. This shows about the helping hand ministry. நீங்க நான் சொல்றேன், நீங்க சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான் உண்மையான சந்தோஷம். So what I want to tell you, the joy what you are also just earning and saving the money, so what you help others, that is a great joy. அதை ஒத்துக்கொள்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். So agree with that, say hallelujah. உங்களுக்கு அந்த பிராக்டீஸ் இருந்தா வந்துரும், சத்தமா கத்திடுவீங்க. If you have the practice, you will shout aloud. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கும்போது அப்பா இவ்வளவு இருக்குன்னு சந்தோஷப்படுறீங்களா? இதை காட்டிலும் ஒருத்தனுக்கு 100 ரூபாய் கொடுக்கும்போது அவன் சந்தோஷமா போறான் பாருங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். Whatever there is, if you may be having the great joy when you also earn money, crores of millions of money, you will be saving that. So when you give 100 rupees to other man, that will be the great joy. என்னைய கேட்டா, if you are ask me, என்னைய கேட்டால், அத பைபிள்ல கேட்டால, என்னை கேட்டால், என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? if you are, just suppose if நீ you எப்படி approach me, தசமபாகம் எப்படி கொடுக்கறியோ அதே மாதிரி இன்னொரு தசமபாகம் எங்க போணும்?
ஏழைகளுக்குன்னு போகணும். What you are giving the tithe, likewise the other portion of the tithe has to go to the poor people. இது கொஞ்சம் டஃப்பான பிரசங்கம். It's a tough message. சும்மா உங்களுக்கு நீதிகள் உங்களுடைய கணக்கு பெருகும்படி சொல்லுகிறேன். So in order to just multiply your account, I say so. பவுல் அப்படிதான் சொல்றாரு. Paul speaks likewise. தான தர்மங்களை பத்தி பேசும்போது when you are speaking about the alms and charities, உங்கள் கணக்கு பரலோகத்தில் பெருகும்படி நான் இதை சொல்லுகிறேன். I want to tell you about your account has to be multiplied in heaven. அப்படி இருக்கா வசனம்? Is that any word of God? உங்கள் கணக்கு பிலிப்பியர் கடைசி 4:17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி உங்க அக்கவுண்ட் பரலோகத்துல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கூடுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். He says so, I desire the gift but desire the fruit that may abound to your account. புரியுதா உங்களுக்கு? Do you all understand? பரலோகத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க, நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னு சொல்றேன். I want to tell you just gather some save some more thing in the heaven. கொடுப்பதுல ஒரு பெரிய கிருபை இருக்கு. There is a great grace find in giving. நீங்க தமிழ் சரித்திரங்களை படிச்சு பாத்தீங்கன்னா you read in the Tamil histories, அவங்கள கொடுத்தத பத்தி எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க. so many things are being written as what they have given. அன்னைக்கு அவனுக்கு இருந்துச்சு கொடுத்தான் இல்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடிய மைண்ட் இருந்துச்சு, அதான் முக்கியமானது. On the day they had so that only they had given, it is not so because they got the mind to give. இன்னைக்கு நமக்கு இல்ல கொடுக்கல விட்டுரு. So today we don't go that we have not given, just leave it. இருந்ததே அப்ப கொடுத்தியா? So when you had something, did you give like that time? அது ஒரு மைண்ட் அது. That is only the mind. அதுல விசுவாசி அவிசுவாசி பாவி பரதேசி எல்லாம் பார்க்காத. கர்த்தருடைய உனக்கு நான் சொல்றேன், இப்ப சரியான ஒரு ஆவியின் ஏவுதல் இருந்தா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு தூண்டுதல் நிச்சயம் உள்ள வரும். You don't look at the just differentiation of the caste and creed or anything. If you are having the right spirit in you, automatically you will be getting the mind to give. அதுக்காக for their sake, உன்னிடத்தில் இல்லாத போது கடன் வாங்கி கொடுக்க கூடாது. when you don't have that, don't go and borrow money and give. உன்னிடத்தில் இல்லாத போது நீ மற்றவன்ட்ட வாங்கி கொடுக்க கூடாது. So when you don't have the money, go and lend the money from other fellows and don't give. உன்னிடத்தில் இல்லாத போது இன்னொருத்தனை கையை காட்டி அவன்ட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல கூடாது. So when you do not have the money, you should not find out another person to go and get the money from give. மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியா நீ வற்புறுத்தவும் கூடாது. You should not compel other people to give that. கடன் வாங்கி கொடுக்க கூடாது, மற்றவன்ட்ட கைமாத்து வாங்கி கொடுக்க கூடாது. உன்கிட்ட இருந்தா கர்த்தர் அனுமதிச்சா ஏவுதல் கொடுத்தா கொடு. If you are having the money or if you are having the mind to give that, the Lord God gives you that urge you to say means give. எல்லாவற்றுக்கும் மேலாக more than all, கொடுத்ததை யாருக்கும் சொல்லவும் கூடாது. don't say to anybody what you have given. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். That is only very great blessed experience. பைபிள்ல இப்ப கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நமக்கு திஷ்டாந்தங்களுக்காக எழுதி வச்சிருக்காங்க. For our sake the examples it has been written what they got given. நம்ம அதுல வளர்ச்சி அடையிறதுக்காக தான் அந்த இன்சிடென்ட் என்ன செஞ்சிருக்கு எழுதி வச்சிருக்கு. That events are being mentioned in the Bible because we have to grow in that. நீங்க அந்த அளவு பிராக்டீஸ் பண்ணணும். In that level you need such practices. அவன் பாருங்க, அவன் கொர்நேலியு எவ்வளவு தான தர்மம் பண்ணிருக்கான். இந்த தான தர்மம் இங்க உள்ளவங்க நினைச்சாங்களோ இல்லையோ, ஆனா எங்க போயிடுச்சு அது? தேவ சந்நிதியில போய் சேர்ந்துருச்சு. Cornelius gave it much alms and prayer, so whether the people those are found on the earth, whether they think or not, but it had come to the presence of God. நம்ம 10 ரூபாய் கொடுத்துட்டு 20 பேர்ட்ட சொல்லிறோம். So after giving 10 rupees we are going on telling to 20 people. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 பேர்ட்ட சொல்லிறோம். So after giving 1000 rupees we are going on telling to 2000 people. அந்த பிராக்டீஸ் எல்லாமே இம்மையிலேயே உனக்கு பிரதிபலனை கொண்டு வந்து கொடுத்து விட்டு that practice will give you the reward even in this life. நீங்க ஏதாவது ஒரு விதத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிட்டு any one of the way you have to extend help to anybody. தான தர்மம் அதுல நீங்க ஒரு பிராக்டீஸ், இது ஒரு பழக்கம். that this is also a practice giving the alms and charity. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians 2:10. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Corinthians 2:10. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அடுத்து மன்னிக்கிற ஒரு கேரக்டர். Nextly there is also a character to forgive others. நீங்க இந்த பாதையில வந்த கண்ண மூடிடாதீங்க, தூங்கிடாதீங்க. போயிட்டீங்கன்னா போச்சு, அடக்கம் தான் பண்ணணும். நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல மன்னித்து பழகணும். In the presence of God you need the practice of forgiving others. மன்னிக்கிறது ஒரு பெரிய தெய்வீகமான ஒரு குணம். Forgiving is a very great divine character. அது நீங்க இந்த உலகத்திலே நீங்க பிராக்டீஸ் இருக்கணும். Even in this world you have to take the practice of this. செத்த பிறகு மன்னிப்பு கிடையாது தெரியுமா? செத்துட்ட பிறகு மன்னிப்பு கிடையாது. After the death of that we don't give any forgiveness. We can't forgive. அந்த லாஸ்ட் தயவு செய்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டேனா முடிஞ்சு போச்சு. So even in the last minute if you also ask anybody to please forgive us, it is finished. இங்க மன்னிப்பு கேட்பதல்ல, மன்னித்தல். You are not to ask for forgiveness but you have to forgive others. ரெண்டு பகுதி இருக்கு. There are two portions. மன்னிப்பு கேட்பது ஒன்று,
மன்னிப்பு கேட்பவனை மன்னிப்பது ஒன்று, மன்னிப்பு கேட்காதவனை மன்னிப்பது இன்னொரு பகுதி. Asking the pardon from others and forgiving others. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? You understand? புரிஞ்சுதா? ஒன்னு போய் மண்டவன்ட்ட நம்ம செஞ்ச தப்ப சொல்லி மன்னிப்பு கேட்பது. One thing we have to acknowledge our sin, what we have done, and go and ask for forgiveness. அடுத்து மன்னித்தல் அதுல ரெண்டு இருக்கு. So in forgiving others there are two things. அதுதான் மேன்மையானது. That is only the excellent one. ராபோஜனத்துக்காக எப்படியாவது போய் யார்ட்டனாலும் கோல கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுற. So for the sake of the communion they are also going and asking everybody in any manner asking the forgiveness. ஆனால் But மன்னிக்க முடியுதா? are you able to forgive others? மன்னிப்பு கேட்பது மனுஷிகம், மன்னிப்பது தெய்வீகம். So asking the forgiveness, that is the humanity, forgiving is the godly nature. உங்களுக்கு மன்னிக்க முடியுமா? Are you able to forgive others? அதனால தான் இவர் சொல்றார் கிறிஸ்துவின் சந்நிதியில நான் மன்னிக்கிறேன். So then he says, so in the presence of Christ I forgive you. சரி, அவன் வந்து மன்னிப்பு கேட்டான், வேற என்ன பண்றது? ஸ்தோத்திரம், மன்னிச்சிட்ட. Because he did ask forgive, so you got forgive him. இன்னதிலே நம்ம இதுல ஸ்டேஜ் கூடனவனா இருக்கான், மன்னிப்பு கேட்க மாட்டான். Even some people they are also just having the great stage, they will not ask. அப்ப அவன் என்ன பண்றது? And what we could do with him? சொல்லுங்க. Could you say? அவன் என்ன செய்யணும்? அவன் மன்னிப்பு கேட்காட்டாலும் அவனுடைய காரியத்தை சொல்லி கர்த்தாவே என்னை இப்படி பண்ணிட்டான், அவன் மன்னிப்பு கேட்கல பரவாயில்ல, ஆனாலும் அந்த சகோதரனை மன்னிச்சிருமா ஆண்டவரே, நானும் மன்னிச்சிரேன். You got to pray to the Lord God, he has done likewise, even though he is not asking any sorry, that I am just totally forgiving. இதுதான் கிறிஸ்தவத்தின் பூரணம். That is only the perfection of Christianity. இதான் சிலுவையில ஸ்தேவா இயேசுவும் செஞ்சாரு, கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது ஸ்தேவானும் செய்தான். This what Jesus Christ when he was on the cross he did so, as well as Stephen was being just. பிதாவே, இவர்கள் யாராவது வந்து மன்னிப்பு கேட்டானா? ஒருத்தன மன்னிப்புக்கல. ஆனா அவர் சொன்னார், பிதாவே இவர்களை அறியாமல் செய்றார்கள் மன்னி. Father they do without knowing. அப்படிதானே சொன்னாரு? ஸ்தேவான் என்ன சொன்னா? What did Stephen say? ஆண்டவரே இவர்கள் குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். Lord please don't just put their fault upon them. அவங்க மன்னிப்பு கேட்கல. They did not ask any sorry. ஆனாலும் இவங்களையே மன்னிச்சாங்க. But they themselves forgave others. இதுதான் மன்னிப்பின் பூரணம். கிறிஸ்துவின் சந்நிதியிலே நான் மன்னிக்கிறேன். In the presence of Christ I forgive you, this only the perfection. நீ ஒரு புக் போட்டு வச்சு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இத பேசினான், இப்படி பண்ணான், முறைத்து பார்த்தான், திரும்பி பார்த்தான், என்னை பார்த்து வெடுக்கென்று திரும்பி கொண்டான், இப்படி கணக்கு போட்டுட்டே இருக்க வேண்டியதான். நீ எங்க போய் எந்த பரலோகத்துக்கு போய் சேர்க்கிறது? உன்னை I do not know where to go and which government to go if you also note down all the fault of others. உண்மைதானே? Isn't it correct? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிடிக்காத ஆளு சாம்பார் ஊத்துனா சாம்பாரே வேண்டாம் சாப்பாடே வேண்டாம்னு போயிடுறான். So on Sunday if anybody just pours the sambar, one who doesn't like mean they don't want any sambar or any rice, they go. பிடிக்காத ஆளு முன்னால உட்கார்ந்தா இவன் பின்னால உட்கார்றான், அவன் முன்னால வந்துட்டான், அவன் பின்னால போயிட்டானா அவன் முன்னால வந்துடுறான். So if they don't like the person, mean if they don't agree, means if they sit forward they go back. இது ராபோஜனம் போனா மன்னிப்பு கேட்கணும், அன்னைக்கு ராபோஜனமே வேண்டாம், வேற சிறுவிழுத்தூர் சர்ச்சுக்கு போயிடுறான். So on the particular day of the communion they go to ask for forgiveness, no need any communion, let me go to சிறுவிழுத்தூர். இவனை கொண்டு போய் பரலோகத்துல உட்கார வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? You think so? And the Lord God will take him to heaven. அங்கே ரொம்ப இடம் வச்சிருக்காரு, அங்கே ரொம்ப இடம் வச்சிருக்காரு, அங்கேயே ரொம்ப இடம் வச்சிருக்காரு. He is also having lot of places there. அங்கேயும் தள்ளி விட்டுருவாரு, அதுக்கு வெவ்வேறு இடம் இருக்கு. There are so many places there. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மன்னிக்கிறதுல ரொம்ப நீங்க தெய்வீகத்தை கொண்டு வரணும். So in forgiving others you have to bring the divinity. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. There is a word of God. பிதா மன்னிக்கிறது போல நீ மன்னிக்கணும். As a father he forgives, you have to forgive other. உங்க அக்கா மன்னிக்கிறது போல, பாஸ்டர் மன்னிக்கிறது போல, அண்ணன் மன்னிக்கிறது போல எல்லாம் மன்னிக்க கூடாது. Not like your elder sister, elder brother, pastor forgives, you should not forgive other. எப்படி மன்னிக்கணுமா? How you have to forgive others? சொல்லுங்க. வசனம் எபேசியர் 4 கடைசி வாசிக்கலாமே. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி இருக்கும் பாருங்களேன். How it would be? கிறிஸ்துவுக்குள் forgiving one another even as God for Christ's sake he has forgiven. சின்ன பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு கல்யாணத்துல. One day in the small pastor he has preached. எனக்கு அதிசயமா இருந்துச்சு. I was wondered. கல்யாணம் இன்னைக்கு பண்ணி வைக்கிறோம், இந்த பழைய கதை கண்ட கதை இதெல்லாம் பேசி குடும்பத்தை கெடுக்க கூடாது. முந்தைய காலங்கள்ல உள்ள பேச்சு, அங்க பாத்தியா இங்க பாத்தியா, அத பேசுனியா இத பேசுனியா, இதெல்லாம் கேட்க கூடாது. இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை பேசக்கூடாது. இருந்தாலும் கூட இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல அதை மன்னிச்சிட்டு தான் நீ வாழ்க்கையை தொடங்கணும்னாரு. Today we are uniting you in the wedlock or the wedding. So to get after you should not speak all the old stories of you and should not separate that family whether you are having the problems of old or not.
அங்க உள்ளவங்களுக்கு டச் ஆச்சோ இல்லையோ எனக்கு டச் ஆயிடுச்சு. Whether it is touched the people those who are there, I was touched. அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீ வாழ்க்கையை தொடங்கணும். So we have to complete the chapter and close the chapter and start a new life. தொடங்கும் போதே ஒரு மன்னித்தலோட நீ தொடங்கணும். When you start the life with a forgiveness, you must start. நீங்க மன்னிப்பீங்களா? Will you forgive? 7 தரம் அல்ல, 70 தரம். அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். 7 தரம் மன்னிக்க மாட்டான். 70 தரம் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். அவனும் உனக்கு வேற என்ன செஞ்சிட்டு இருக்கானே, நீதான் அவனை கத்தாவே உன்கிட்ட இருக்கிற துக்கம் போற வரைக்கும் மன்னித்தேன் 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 மன்னி இந்த ஆவி ஓடி போய் நீ மன்னிச்சிட்டப்பா விட்டுருப்பான்னு சொல்லிடும். So you have to go on from your spirit, you have to just go on forgive others in the spirit of you again and again, not only 7 times, 770 times. அடுத்து 2 Corinthians 2:17 2 Corinthians 2:17. கர்த்தருடைய சந்நிதியில் பேசுகிறோம். So we speak in the presence of God. உன்னுடைய பேச்சு வாசம். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நீங்க பேச்சு ஏதோ ஒரு எங்கேயோ பேசுறோம் யாரும் கவனிக்கலன்னு நினைச்சிட கூடாது. கர்த்தருடைய சந்நிதியில உன்னுடைய பேச்சு இருந்து பழகணும். Your speech has to be in the presence of God. You should not think somebody has not listened, you are speaking somewhere. நீ ஆபீஸ்ல இருந்தாலும் தேவ சமூகம் இருக்கு. Even though you are even in the office, you are having the presence of God. அப்படிதானே? Isn't it so? நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னா, மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் அங்கே யார் இருக்கிறா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Wherever you are, the Lord God is with you. Even though you are walking in the shadow of the valley of death, the Lord God is with us. ஒருவர் பேசிக் கொள்வார்கள். They shall speak one to another, and the Lord shall hear them. அவனுக்கு காது கேட்க இல்லையோ அவருக்கு காது கேட்கும். So whether they hear or not, the Lord shall hear. நீங்க பேசுறது அவனுக்கு என்னம்மா இவர் சொல்லுவார், நீ தான்ப்பா பேசியிருக்க சொல்லுவார். So the other person will be asking what you have talked, but the Lord God would say you have talked this. அப்போ கர்த்தருடைய சந்நிதியில நீ பேசுகிறாய். So you are speaking in the presence of God. எப்படி இருக்கும் உன் ஸ்பீச்? How will be your speech? உன்னுடைய விடன் வேலையாட்கள்ல உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு? How is your speech in the fellow workers of you? நீங்க பாட்டு என்னத்தையாவது பேசி விட்டுறீங்க. You are speaking something. ஆனா அதுல உள்ள ப்ராப்ளம் யார டீல் பண்றது? So who will deal the problems of that? அவங்களுக்கு காது கேட்கல. சவுண்ட் இத கொஞ்சம் கூட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். We should be very very diligent in this matter. ஏனென்றால் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். Because the Lord God listens very carefully. தூதர்கள் வெளியே பேசல, இருதயத்துல தான் பேசினாங்க. The angels they have not spoken outwardly but in their heart. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். Which I shall be like to the equal to the most high. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். I shall be seated in the congregation in the north. என் சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக்குவேன். I shall make my throne equal to the throne of the Lord God. என்று likewise என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. You have told in your heart. எப்படி இருக்கும் ஜட்ஜ்மென்ட் பாத்தீங்களா? How would be the judgment you see? இவன் வாயிலேயே சொல்லல, இருதயத்துல சொன்ன உடனே தூக்கிட்டாரு. இனிமே அடுத்த ஸ்டெப் எங்க வரப்போகுது? செயல்ல வரப்போகுது. அதுக்கு முன்னால தள்ளி விட்டுட்டார். He did not even speak through the mouth, only he thought in the heart of that. Next it's going to come in the action of his. Before that the Lord God pushed them down. அதனால தான் நீங்க பேசுற விஷயங்களை பைபிள்ல சொல்லிருக்கு, செட்டைகள் உள்ளது என்ன செய்யும்? கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும். So then the Bible it says, so whatever the word you are speaking, what are the things which are having the wings, it will take to the king. அதனால தான் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, சுவருக்கு கூட என்ன உண்டு? உனக்கு காது ஒர்க் பண்ணுதா இல்லையா? யாருக்கு ஒர்க் பண்ணும்? சுவருக்கு ஒர்க் பண்ணும் காது. So in Tamil Nadu they may say even the wall they are having the ears to hear. சுவத்துக்கு காது இருக்கு, கரெக்டா கேட்டு வச்சுக்கும். The walls are having the ear, it will correctly hear. பரலோகத்துல சில இடத்துல நீங்க பேசுனதுக்கெல்லாம் சாட்சி யார் சொல்லுவா தெரியுமா? See in the heaven what are the things what you have spoken here, who will give the testimony? No, நான் யார்ட்டையும் பேசல அப்படின்னு சொல்லுவீங்க. அது பைபிள்ல சொல்லிருக்கு, உத்தரம் என்ன செய்யும்? சாட்சி சொல்லுங்க. You'll be saying I have never spoken to anybody, the beam of the house it will come and tell the நீ இருந்த வீட்ல உள்ள உத்தரம் ஃபேன் லைட் சாட்சி சொல்லணும். ஆமா இவன் ரூம்ல பேசினா நான் கேட்டேன். யாரும் கேட்கல, நான் தான் கேட்டேன், நான் மட்டும் தானே இருந்தேன். So it will come and the pillar, the beams and the light and the fan, everything will come and give that. உத்தரம் சாட்சிடும். ஆபகுக் 2:11 ஆபகுக் 2:11. இனிமே வீட்ல கூட பேசுறதுக்கு யோசிச்சு கொஞ்சம் கவனமா பேசுங்க. So whatever if you want to speak at home, just you think of it and carefully speak. உத்தரம் சாட்சி. The beam will give the witness. ஆபகுக் 2:11 இல்லையா? கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். மச்சிலிருந்து சாட்சி சொல்லும். ஆமா நான் பார்த்தேன், இந்த வீட்ல தான் இருந்து இப்படி எல்லாம் பண்ணா, இப்படி எல்லாம் பேசினான்னு. From the upper house this beam will be speaking likewise only he has spoken everything. அடுத்து 1 தீமோத்தேயு 6:14 பார்க்கும் பொழுது 1 Timothy 6:14 சகலத்தையும் உயிரோடு இருக்க செய்யும் அவருடைய சன்னிதானம். It is said about that his presence makes everything to alive. பரலோகத்துல அவருடைய சன்னிதானத்துல மரணங்கற பேச்சே கிடையாது. In the heaven there is no death in the presence of him. வாசிங்க.
Please read. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம். The presence of God makes all things to live. அவருடைய சன்னிதானத்துல போன பிறகு அங்க என்ன கிடையாது? After you go to the presence of God, what you don't have? எந்த ஒரு இதுக்கு மரணமே கிடையாது. There is no death anywhere. அதுபோல Likewise, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்குள்ள இந்த பாவ மரணம்ங்கற சம்பவமே இருக்க கூடாது. after you have stepped into Christ, you should not have the sin and death in you. மரணம் என்கிறது பாவத்திலிருந்து வர்ற ஒரு சம்பவம். The death, which is an incident which comes out of sin. நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல இருக்கறன்னா உனக்குள்ள மரணத்தின் வேலைகள் இருக்க, மரணத்தின் ஆவி வரவே கூடாது. If you are in the presence of the Lord God, you should not get the spirit of death in you. மரணம் உனக்குள்ள ஆளுகை செய்யவே The கூடாது. death should not reign in you. அது பாவத்தின் சம்பளம் அது. That is the wages of sin. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். So you should be very, very diligent in this matter. உங்கள் மூலமா மரணம் வரக்கூடாது, மற்றவங்க மூலமா உங்களுக்கு மரணம் வரக்கூடாது. Through you, you should not get the death. Through others, you should not get any death to you. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? Do you understand the point which I say? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற அவருடைய சன்னிதானம். It is said about the presence of Him which makes everything to alive. அவருடைய சன்னிதானத்துக்கு போன பிறகு மரணம் என்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க போனா மரணமில்லா பெருவாழ்வு. So it is a great life, the long life without any death. If you go to the presence of God, there is no death there. அப்ப ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீ வந்துட்டேன்னு சொன்னா உனக்குள்ள மரணம் வரக்கூடாது, உன் மூலமா மற்றவங்களுக்கு மரணம் வரக்கூடாது. If you have stepped in the presence of God, you should not get any death in you. Through you, none others should get the death. 2 பேதுரு 3:14 படி பார்க்கும் பொழுது And we read according to 2 Peter 3:15. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படவும். Let us be found in the presence of Him with all peace. ஒரு பெரிய பேரின்ப சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். We need a great river of peace in us. சமாதானங்கிறது பல விதத்துல உண்டாகிற அனுபவங்கள். The peace it will come in various experiences. இது ஒன்றைத்தான் இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நெஞ்சிட்டு போறேன், வச்சிட்டு போறேன்னு. So the Lord Jesus Christ said, "So I leave my peace for you." இந்த சமாதானம் ரொம்ப முக்கியமானது. This peace is very, very important. இந்த சமாதானத்தை நீங்க சரியான விதத்துல பேணி காப்பாற்ற வேண்டும். You have to protect and keep this peace in a right manner. ஓரளவு சமாதானம் இருக்கு. There is some extent of peace. கூடுமானால் சமாதானம் இருக்கு. So it is impossible you can be have peace. ஆனா பூரண சமாதானம்னு ஒரு வார்த்தை இருக்கு. There is also a word of God, perfect peace too. உன்னுடைய கூடார சமாதானத்தோடு இருக்கிற அனுபவம் இருக்கு. It is an experience, your tent shall be found peace. நீ தங்கி இருக்கிற இடம் சமாதான தாவரங்கள் இருக்கிறது. The place where you are so staying, it shall be the peace. இதெல்லாமே ஒவ்வொரு வீட்டுல சமாதானம், நீ தங்கி இருக்கிற இடத்துல சமாதானம், நீ வேலை செய்யற இடத்துல சமாதானம், பூரண சமாதானம், இதெல்லாம் உனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள். These are all different experiences. The places where you are dwelling, in your house, everywhere there is also peace, as well as in the place where you are working, and perfect peace. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் இயேசு கொடுத்த சமாதானமா இருக்கா? The peace which is in you, whether it was given by Lord Jesus Christ. ஆர்டிபிஷியலா ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண கூடாது. You should not create an artificial peace. நான் சொல்றது புரியுதா? Do you understand what I say? இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சிட்டு போறேன். Jesus said, I leave my peace to thee. அந்த இயேசு வச்சிட்டு போன சமாதானம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த சமாதானத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துடவே கூடாது, இழந்து போயிடவே கூடாது, அது உனக்குள்ளேயே இருக்கணும். If the Lord Jesus Christ left the peace which is in you, means you should not lose it, you should not give to anybody, you have to protect that. இப்ப நம்மட்ட இருக்கிறது எல்லாமே எழுத்தின் பிரகாரமான சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாயின்னு செய்கிறார்கள், பூசிட்டு இருக்காங்க. சரி எல்லா வீட்லயும் இப்படித்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, என்ன இதான் பாஸ்டர்னு சொல்லி விடுறாரு. So whatever we are having the literal peace like this, even though we don't have peace in it, we are just saying peace. பிரச்சனையோட வந்த உடனே இயேசுவினுடைய சமாதானத்தை வாங்கி கொடுக்கறாங்களா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனை வராது அந்த வீட்ல. So when you come in, the problem is if they also get a peace from the Lord Jesus Christ, they will not get any other problem again. இது என்ன செய்யறது? What they do? என்ன பண்றது? கட்டிட்டீங்க, because you are married, பிள்ளையை பெத்துட்டீங்க, after giving the birth of வேற children, வழி இல்ல, there is no other escape. இப்படி போங்க, let us proceed like கிருபையை that. வாங்கிட்டு போங்க, get the grace and go. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. Go adjust. இப்படி தான் நம்ம பிரசங்கம் பண்றோம், ஆலோசனை கவுன்சிலிங் இப்படி தான் கொடுத்து அனுப்புறோம். Like this only we are preaching as well as giving the counseling. ஆனா இவைகளுக்கு மத்தியில இயேசு கொடுத்த சமாதானம் அவன் பெற்றுட்டான்னு வெச்சுக்கோங்களேன், அவன் ஏன் அவன்ட்ட வர்றான் கவுன்சிலிங்? In the midst of that, if they have received the peace what the Lord Jesus Christ left me, why they have come here for the counseling? அவனுக்கு அந்த சமாதானம் இருக்கும்போது அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. So when he is having the peace what Jesus Christ left, he will not get any problem. இந்த 9 காரியத்துல உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை தேவ சன்னிதானமா இருக்கும், மறுமையிலும் நீங்கள் தேவ சன்னிதானத்துல போய் சேரலாம். If you engage yourself in this 9 things, in the valley life will be like the presence of God, as well as you can go to heaven. காபிரியேல் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியன். Gabriel was just a servant of God. He used to stand in the presence of God. அவன் நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். He used to proclaim the good glad tidings. நீயும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும்னா கர்த்தருக்காக எதையாவது ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். If you want to be present in the presence of God, you have to go and do some office for the Lord God. ஒண்ணுமே இல்லையா? வீட்டை பெருக்கு. If you don't have any other work, just clean the house. வீட்டை
தொடச்சு வையே, just clean and sweep, அழகா சுத்தமா வையே. just keep it very clean and neatly. அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிளுக்கு முன்னால இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா அதுக்கு பிறகு கிடந்து நீ தலைகளை சுத்துறது அவசியம் இல்லல்ல. There's no use of that. After making a time table, if also come, if anybody comes after cleaning that. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். One who suffers in the flesh, he will be rest from the sin of the body. ஏதாவது ஊழியம் செய்ய, Just do any other office. சந்தோஷத்தை பாதுகாத்துக்கொள், Just protect your joy. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள இளைப்பாறுதலை பெற்றுக்கொள், Receive the refreshment or receive the rest from the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள ஜெபத்தை நீ பெற்றுக்கொள், Receive the prayer from the presence of God. நல்ல உதவி செய்யற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கொள். Just bring a tendency to extend the help to others. நல்ல மன்னிச்சு பழகுங்க. Just have the practice of forgiving others. என்னைக்கோ நடந்த சம்பவத்தை தூக்கி வச்சுக்கிட்டே மாச கணக்கா அதே வச்சுட்டே அலையாத. Don't keep the incident which has happened before some months, always carry that. இந்த யானை பகைன்னு சொல்லுவாங்க. They'll be saying the enmity of the elephant. அப்படிலாம் நீங்க வச்சுக்கிட்டே அலைய கூடாது. You should not have such an enmity. நீங்க அதை மறந்துங்க. அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்காத. மன்னிச்சிட்டே ஆண்டவரே மன்னிச்சிட்டே அன்னைக்கே அதை தூக்கி குப்பையில போட்டு. Just go and put it in the dust or dunghill, that because I have forgiven them. ஒரு இடத்துக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரன் கல்ல எறிஞ்சு வச்சிருந்தான். அந்த கல்ல தூக்கி வச்சிருக்கான் இவன். So in a place, and even there the neighbors, they have thrown a stone, he was keeping that. அவனுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அவன் மேலதான் என்ன வரும்? Whenever he see the stone, what he would think? அதே மாதிரி இந்த பழைய லெட்டர் பழைய கதைகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா உள்ள? Do you have any old letter or old stories of anything in you? நானும் வச்சிருந்தேன். I have also kept. எனக்கு ஒரு இடத்துல லெட்டர் போட்டாங்க. அது எனக்கு பாஸ்டர் கொடுத்தாரு. அதை வச்சிருந்தேன். திருப்பி ஒரு இடம் ஒரு ஆவி வந்துச்சு. இது எல்லாமே கொளுத்தி எரிச்சிரணும்னு எரிச்சு வச்சிட்டோம். So in a place when people they also wrote a letter against me, pastor gave it to me, I kept that. Just after a period I just put அது it இருக்கிற in the வரைக்கும் அந்த மைண்ட்ல ஏதோ ஓடிட்டே இருக்கும். அது ஒரு நினைவு சின்னம். It will be having, it is like a memorial, it will be going on in our mind. நீங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு எரிச்சு விட்டுருங்க. So you have to put everything and just put it in the dust and burn it. கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னியுங்க. In the presence of God, in the presence of Christ, forgive others. பேச்செல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள பேச்சா இருக்கட்டும். So let all your speech be from the presence of God. மரணத்துக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. Don't give room for the death. பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். Protect all your perfect peace. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடலாம். Let us all kneel down for a while. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டிய ஒரு நேரம். This time we have to call unto the Lord God. எனக்கு ஒரு ஆசை, நாம இங்க தேவசன்னிதியில வந்துட்டோம். ஆனா மகிமையில தேவசன்னிதியில போய் சேரணும். I have a desire, we have come in the presence of God, we have to go in the glory to the presence of God. இங்க வந்து எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? So all the people those are coming here, we all go there, how it would be. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is only very important. ஒருத்தர் பாடுறான், இந்தியர்களால் பரலோகம் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும் சொல்றான். One said so, and the heaven has to be filled with all Indians. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அவனுக்கு ஒரு அது ஒரு ஆசை தானே அது. That is also a great desire. அது ஒரு ஆத்தும ரட்சிப்பின் ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆவி. That is a spirit of saving the souls. அதுபோல நாம இப்ப இங்க தேவசன்னிதியில வந்துட்டோம். இனிமேல் நாம் தேவசன்னிதியில போய் சேர வேண்டும். Likewise we have come into the presence of God, hereafter we have to go reach the presence of God. இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தர முடியாது. தேவனை நோக்கி ஒரு விசை கேட்போம். Let us all look unto the Lord God, the Lord God has to give this experience to us. அன்றைக்கு இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை தந்தவர் நமக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். The Lord God is able, on the day He has given this experience to each and everyone, He is ready to give us today. Hallelujah, hallelujah. ஒரு 2 நிமிஷம் இந்த பிரசங்கத்துக்கு நீங்க உங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை சமர்ப்பியுங்கள். Hallelujah. Shadabalaka tikarabala tidabala tidikarabakatara. Praise you God, praise you God. Dikshadaba nishaba niyankara tibelabalabakara. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இங்கே உம்முடைய சன்னிதானத்தில் என்னை வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் மகிமையிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. வலுவாதபடி உம்முடைய மாசில்லாத மகிமையான சன்னிதானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லவரே, உம்முடைய கரத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே.